இந்த மாதத்தினுடைய புனிதத்துவத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் புகைப்பழக்கம். நிறைய சகோதரர்களை நாம் பார்க்கின்றோம், நோன்பு திறந்தவுடனேயே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? புகைப்பிடிக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த ரமலான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக நோன்பை நோற்றவர்களாக இருந்தால், இறையச்சத்தை பேணி அல்லாஹ்வுக்காக நோன்பை நோற்று இந்த நோன்பிற்காக அல்லாஹ் மறுமையிலே ரய்யான் என்ற சொர்க்கத்தை தருவான் என்ற ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் புகைப்பழக்கத்தை கண்டிப்பாக அவர்கள் விட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக வீண்விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகதி. அழிவின் பக்கம் உங்களுடைய கரங்களை கொண்டு செல்லாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு திறந்தவுடன் புகைப்பழக்கம் செய்கின்ற அன்பர்கள் இந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கண்டிப்பாக நாம் விட்டொழிக்க வேண்டும். காரணம், இந்த புகைப்பழக்கத்தின் மூலமாக நமது உடலுக்கும் உயிருக்கும் நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை இந்த புகையின் மூலமாக புகைப்பழக்கத்தின் மூலமாக ஏற்படுகின்றது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இது மட்டுமல்லாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அநாகரீகமான முறையிலே அவன் விரும்பாத வழியிலே செலவு செய்ததற்காக மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் தண்டிக்கப்படுவோம். ஒரு மனிதன் தனது செல்வத்தை எப்படி சம்பாதித்தான், அதை எப்படி செலவு செய்தான் என்று அவனுக்கு விசாரணை வழங்கப்படும். அந்த விசாரணையில் பதில் சொல்லாமல் ஒரு அடி எடுத்து அவன் நகர முடியாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, கண்டிப்பாக புகைப்பழக்கத்தை இந்த ரமலானில் இருந்து விடக்கூடியவர்களாக, முற்றிலும் அதை விட்டு விலகக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் இந்த புகைப்பழக்கமுடையவர்களிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்.